ஹலோ ஆல், இந்த வீக் சாட்டர்டே லஞ்சுக்கு வந்து ப்ரானும் ஃபிஷ்ஷும் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். ரொம்ப டீட்டெயில்டாக ரெசிபி பண்ணாமல் கொஞ்சம் சிம்பிளாக பண்ணிடலான்னு டிசைட் பண்ணியாச்சு. ஏன்னா ஃப்ரைடே ஈவினிங்கே வந்து பக்கெட் சிக்கன் கேஎஃப்சிலேருந்து வாங்கியிருந்தோம். அதுவே ரொம்ப ஹெவியாக இருந்தது. சாட்டர்டேவும் ஹெவியாக சாப்பிட வேண்டாம் அப்படின்னு டிசைட் பண்ணி இதை வாங்கியாச்சு. இந்த மந்த் ஃபுல்லாகவே இங்கே வந்து மகாராஷ்டிரியன், நார்த் இண்டியன்ஸ் எல்லாம் வந்து நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க. நம்ம ஊரில் எப்படி நம்ம புரட்டாசி மாதம் சாப்பிட மாட்டோமோ அதே மாதிரி தான். ஸோ அதனால் ப்ரானு, ஃபிஷ்ஷு இந்த சீ ஃபுட் ஐட்டம்ஸே வந்து கொஞ்சம் சீப்பாகவும் கிடைக்கும் மற்ற சீசனில் கிடைக்கிறத விட. அதே டைமில் இங்கே ஃப்ரெஷ்ஷாகவும் கிடைக்கும். ஸோ இந்த நார்த் இண்டியன்ஸ் இல்லாதவங்க நம்மளை மாதிரி ஆளுகள்லாம் வந்து இந்த டைமில் நிறைய இந்த சீ ஃபுட்டெல்லாம் எடுத்து செஞ்சுப்போம் ஜென்ரலாக இங்கே இருக்கும்போது. நான் வந்து ப்ரான் தொக்கும் ஃபிஷ்ஷு ஃப்ரையும் பண்ணிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன். ஃபிஷ்ஷு வந்து நான் வந்து பிளாக் பாம்ப்ரெட் வாங்கிட்டு வந்திருந்தேன். இது யூஸ்வலாக வந்து ஒரு ரூ. 1000லேருந்து ரூ. 1500 வரைக்கும் இருக்கும் 1 கிலோ. ஆனால் இப்போ வந்து எனக்கு ஒரு ரூ. 700 அந்த ரேஞ்சில் கிடச்சிது. ஒரு ரீசனபிளான ரேட்டு, ஆனால் ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிது. அதுதான் மேட்ரே. ஸோ ரொம்பவே நல்லா இருந்தது. நான் வந்து இந்த ஃபிஷ் ஃப்ரைக்கு வந்து நார்மலாக எல்லோரும் ஆட் பண்ணுற மசாலா கூட வந்து கார்ன்ஃப்ளவரும் அரிசி மாவும் ஆட் பண்ணிப்பேன் கொஞ்சம் கிறிஸ்பியாக வரக்கு. இப்போ வந்து நான் காரம் ரொம்பவே கம்மியாக போட்டிருக்கேன். அதனால் வந்து கலர் இல்லாத மாதிரி இருக்குது. ஏன்னா எல்லாருமே வீட்டில் இப்போ காரம் கம்மியாக வேணும் அப்படின்னு கேட்குறனால. இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் ஒன்று சொல்கிறேன். நான் இங்கே வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் இப்போ ஹிந்தி பேசுகிறவங்க எல்லாருமே நார்த் இண்டியன்ஸ் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். பட் பூனே வந்ததுக்கப்புறம் இங்கே இருக்கவங்க கூடலாம் பழகுனக்கப்புறம் தான் தெரிஞ்சுது. டெல்லிக்கு அந்த பக்கம் இருக்கவங்க எல்லாம் தான் நார்த் இண்டியன்ஸ்னு சொல்லணுமாமா. இப்போ மகாராஷ்டிராக்காரங்களெல்லாம் மகாராஷ்டிரியன்னு சொல்லணும். பீகார்காரங்கள பீகாரி அப்படின்னு சொல்லணும். இவங்கெல்லாம் நார்த் இண்டியன்ஸ் கிடையாதாமா. டெல்லிக்கு அந்த பக்கம் இருக்கவங்க எல்லாம் தான் நார்த் இண்டியன்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. நான் ஜென்ரலாக இவங்கள நார்த் இண்டியன் அப்படின்னு யாராவது இந்த மகாராஷ்டிரியன் பீப்புளை சொல்லிட்டா டெல்லிக்காரங்கள கோச்சிக்கிட்டு சண்டைக்கே வந்துடுவாங்க. ஏய் அவங்கெல்லாம் மகாராஷ்டிரியன், நாங்கள் தான் வந்து நார்த் இண்டியன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. எனக்கு இது வந்து இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரியும். ஸோ உங்களுக்கும் இது இப்போ தான் தெரியும்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குது இப்போ ரீசெண்டாக அப்படின்னு நினச்சிக்கோங்க. இந்த வீக் வந்து பெருசாக எதுவும் ஸ்வீட்டெல்லாம் செய்யலை. கடையில் வாங்கினது தான். ரசமலாயும் காஜு கத்லியும் வாங்கியிருந்தோம். ஸோ அதுவே வச்சு சாப்பிட்டாச்சு. இந்த மாதிரி வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைபையும் லைக்கையும் தட்டி விட்டுட்டு போயிருங்க. டாட்டா, பாய் பாய்.